இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சத்திய நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நாளிலும் நாங்கள் சுகமாகுகிற காரியங்களை குறித்து அநேக பகுதிகளாக உங்களிடத்தில் பேசி வந்தோம். நீங்கள் எல்லாவற்றையும் அதை அறிந்திருப்பீர்கள். சுகமாகுதலை குறித்ததான தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை பல வாரங்கள் நாம் தியானித்தோம். அதை உங்களுக்கு நினைவுபடுத்த நான் இந்த நேரத்தில் விரும்புகிறேன். எப்போல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி தலைப்பை நம்ம படிக்கிறோமோ அதை குறித்து முழுவதுமாக தரோவாக வேதம் என்ன சொல்லுகிறது என்கிறதில் நம்ம ரொம்ப தெளிவாக நாம் படிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். முதலாவது பைபிளில் நம்ம படிக்கிறோம், ஹீலிங் ஆல்ரெடி ப்ரொவைடட். ஏற்கனவே அது கொடுக்கப்பட்டு விட்டது. நாம் அப்படி தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு வியாதி வந்தால் அது ஹீலாகிற மாதிரி தான் நம்ம பாடி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவையிலே தழும்புகளால் குணமானீர்கள். பாஸ்ட் டென்ஸில் அவர் ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணி வச்சிட்டார். இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இந்த விசுவாசம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அதனால் ஜெபம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை குறித்து நாம் பேசுவதையும் திங்க் பண்ணுவதையும் அதிகரிக்க வேண்டும். ஹீலிங் ஏற்கனவே இருக்குது. அங்கே ஜீசஸோட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட அவர் ப்ரேயர் பண்ண மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவார்னா பேசுவார், துதிப்பார். லாசரு கல்லறை முன்னாடி நின்று, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர், எப்போதும் செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். இப்படி தான் அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இருக்கும். நாம் இயேசு கிறிஸ்துவை போலவே இந்த பூமியில் இருக்கிறோம். அதை மறந்துடவே கூடாது. இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது 2 காரியங்களை நமக்கு கொடுக்க வந்துடுறார். ஒன்று, தேவன் எப்படி இருக்கிறார். அடுத்தது, நாம் ஒரு மனிதனாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்தார். எனவே ஹீலிங் ப்ரொவைட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம அந்த வாரத்தில் நம்ம படித்தோம். ஒருவேளை இந்த செய்திகள் நீங்கள் கேட்கலைன்னா முதலூர் சி சுதாகர் ஜெட்டிகே டிவின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா எல்லா செய்தியும் அதில் இருக்கும். நீங்கள் அதை ஒரு ஆர்டரில் சீக்வன்ஸாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டஃப் கிடைக்கும். ஒரு தரவாக முதல்ல நீங்கள் ஹீல் ஆவீங்க, அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறி போவீர்கள். 2வது பார்த்தோம், தேவனுடைய வார்த்தையை குறித்ததான ஒரு நம்பிக்கை, விசுவாசம். வேர்ட் ஆஃப் காடில் ஒன்று எழுதியிருக்கா, அது எனக்கு. வேதத்தில் எழுதியிருக்கு அந்த வேர்ட் ஆஃப் காடு எனக்கு உரியது என்று பர்சனலைஸ்டாக பண்ணும்போது அதில் ஒன்று சொல்லியிருக்கு அப்படின்னா அது எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு நமக்கு வரணும். அங்கே தெளிவாக எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குது? ஒரு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17 படிக்கிறோம் நம்ம. நம்ம மைண்டில் தேவனுடைய வார்த்தை மீது ஒரு நங்கூர நம்பிக்கை வந்துவிட வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 3வது நம்ம பார்த்தோம் டச். தேவனுடைய வார்த்தை சொல்லியபடி வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பார்கள், அப்பொழுது சுகமடைவார்கள். இயேசு அநேக நேரம் இதெல்லாம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். எங்கெல்லாம் அவர் டச் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டில் கரப்டன்றது, அதாவது மைண்டே கரப்டாகி வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்கள ரொம்ப கெடுத்தது பழைய ஏற்பாட்டின் அநேக பகுதிகள். குஷ்டரோகி பக்கத்தில் போகக்கூடாது, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ பக்கத்தில் போகக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இதெல்லாம் தடையை மீறி அங்கே தொட்டு அவர்களை குணமாக்குவதை நாம் பார்க்குறோம். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளும் இப்படி பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறார். அதனால தான் நான் அதில் சொல்லியிருப்பேன், உங்கள் பிள்ளைகளோ மனைவியோ அல்லது மிக நெருக்கமானவர்கள் வியாதிப்படும்போது நீங்கள் மேலே கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஹீலிங் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் அப்படின்னு நம்ம அந்த வாரத்தில் படித்தோம். அடுத்தாப்பில் பார்த்தோம், ரெபிக் அண்ட் ஸ்பீக். வியாதிக்காக ஜெபிக்கிறத நீங்கள் நிறுத்த பழகணும். அதே நேரத்தில் அதை எதிர்க்கணும்.
இயேசு காய்ச்சலை அதட்டினார். 18 வருஷம் ஒரு கூனியை பார்த்த உடனே அவர் இரிட்டேட் ஆகிறார். அவளை பார்க்கும்போது ஆபிரகாமின் குமாரத்தின்னு சொல்கிறார். உடனே ரிலீஸ் பண்ணுறாரு. அங்கே டைம் ஃபேக்டரே கிடையாது. உடனே ஒரு கோபம் அடைந்து கையை நீட்டு என்றார். இந்த மாதிரி நமக்கு ஜீல் வரணும். வியாதியை குறித்து நாம் வெகுண்டு எழ வேண்டும். அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பொத்தி வைக்கக்கூடாது. நோ சொல்லணும். அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி. ஒருவேளை நீங்கள் கண்ணாடி போட்டுருந்துருக்கலாம், ஒருவேளை காலில் பிரச்சனைன்ட்டு ஏதாவது நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வெறுத்து எனக்கு ஒரு தெய்வீக சுகம் இருக்குது, தேவனுடைய வார்த்தையில் என் பாடியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணும்போது அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால தான் ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லுவார், உன் படுக்கையை நீனே எடுத்து போடு அப்படிம்பார். அந்த வார்த்தை, அந்த வலீடு நம்ம பண்ண அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தாப்பில் நம்ம பார்த்தோம், நிறைய இடத்துல நீ போ அப்படிம்பார், இடத்த காலி பண்ணு அப்படிம்பார். பிசாசை பார்த்து சொல்லுவார். ஒருவேளை அங்கே அவன் வியாதியாக படுத்து கிடந்தால் எழுந்து நடம்பார். எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எங்கே கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்போஸ்தலர்கள் இதை அழகாக செய்வாங்க, இயேசு நாமத்தில் அப்படிம்பாங்க. அப்போ ஹீலிங்கில் ரொம்ப முக்கியமானது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிறது மாத்திரமல்ல, அது வேலிடான ஒரு நேம் நம்ம வச்சுருக்குறோம். இயேசு கிறிஸ்து அப்படின்னாலே வியாதி வெளியே போய் தான் ஆகணும். அது அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. இதை 100க்கு அதிபதி ரொம்ப தெளிவாக வச்சுருந்தான். ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான். ஸோ அதனால் அது போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த மாதிரி ஃபெய்த்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அடுத்தாப்புல படித்தோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தெளிவு நமக்கு எப்போதும் இருக்கணும். இயேசு சிலுவையில் மரித்தது உண்மைன்னா என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. இதை முத கண்டுபிடிச்சது அந்த சிலுவைக்கல். அவன் உடனடியாக பரதீசுக்கு போனான். நீங்கள் இந்த குற்ற மனசாட்சிக்கு இடமே கொடுக்கக்கூடாது. இது ஒரு நிறைய கதை சொல்லணும் உங்களுக்கு. அந்த மனசாட்சி குப்பையில் போடும். Hebreயர் 9:14 இருக்குது, இயேசுவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிச்சிருக்கு. அதை அப்படியே நம்பிடணும். வேற உங்கள் மைண்டை மாற்றவே கூடாது. திரும்ப 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 உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை நீங்கள் யார்கிட்டையாவது டென்ஷனாக இருக்கலாம், கோவப்பட்டிருக்கலாம், தவறான சில காரியங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும், இல்லைன்னா ஹார்ட்டுக்குள்ளே இருக்கும். உடனடியாக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும், எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தால் பாவம்லாம் அவன் மேலே சுமத்தப்பட்டு ஆட்டுக்குட்டி கொண்டு வந்தவன் நீதிமானாக்கப்படுறானோ, அதே போல் என் பாவம், அதாவது நாம் தேவ நீதி ஆகும்படி பாவமறியாத அவர் எனக்காக பாவமானாருங்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். அதனால் நான் நீதிமானாக்கப்படுறேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது. ஸோ எனவே இந்த ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வரணும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இது ஹீலிங்கில் முக்கியமான ஒரு பாயிண்ட். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. அப்போ மைண்டில் திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா, நோய்கள் குணமாகிறதுக்கு முன்னாடி, என் வியாதியை குணமாகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்தார். பழைய ஏற்பாட்டில் இப்படி இருக்குது. புதிய ஏற்பாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கும். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இதை விட கிளாரிட்டியாக வசனங்கள் இருக்கார். நமக்கு வசனங்கள் தெரியும், ஆனால் அதை நம்புறதில்லை, விசுவாசிக்கிறதில்லை. ஸோ அதனால தான் மிக முக்கியமானது இந்த வசனங்களை நம்ம விசுவாசிக்கிறது. ஸோ அதனால் திரும்ப திரும்ப நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. அதை குறித்து நம்ம அன்னைக்கு படித்தோம். அடுத்தாப்போல் பார்க்குறோம், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்ம ஃபெய்த்து தான் ஒவ்வொரு ஹீலிங்லேயும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது, மறந்துடவே கூடாது. நம்முடைய விசுவாசத்தை நம்ம பில்டப் பண்ணணும். அந்த பில்டப்புக்குரிய காரியங்களை நம்ம சேர்ச் பண்ணணும், அதுக்குரிய காரியங்களில் நம்ம ஈடுபடணும்.
நம்ம எப்போதுமே காட் கான்சியஸாக இருக்க பழகணும். ஸோ நம்மளை சுற்றி அநேக காரியங்கள் நடக்கலாம், ஆனால் அதை அவ்வளோத்தையும் தூர வச்சுட்டு நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேங்கிற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே எப்போதும் நம்ம வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய விசுவாசம். அடுத்தாப்புல பார்த்தோம், இயேசு கையை வச்சு தூக்கி விட்டார் அப்படின்ட்டு. ஸோ ஹீலிங்கில் நம்ம விசுவாசித்து சில காரியங்களை செய்வதற்கு நம்ம முயற்சிகள் பண்ணணும். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்ச்சலை அதட்டினார், அதோட முடியல, அந்த அம்மா எழும்பி பணிவிடை செய்தால்னு இருக்கும், எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்காங்க. எனக்கு தலைவலிக்கு காய்ச்சலாக இருக்குன்ட்டு நீங்கள் படுத்துகிட்டே கிடக்கக்கூடாது. நல்ல முகத்தை கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள் வேலைகளை கவனிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்கள் மைண்டு தான் ப்ராப்ளம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மைண்டே மறந்துடும். உங்கள் வேலையில் இதாகி நம்ம ஹீலிங் ஆகிட்டேன்ட்டு ஒரு 1 hour 2 hours 2 நாள் கழித்து தான் திங்க் பண்ணி பார்ப்பாங்க, ஆமாம் என்ன நமக்கு இப்படி இருந்துச்சே அப்படின்ட்டு. நம்மளை அறியாமலே அந்த ஹீலிங் நமக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு பார்த்தோம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, நீ நம்புறியா அப்படின்னு ஆண்டவர் நிறைய இடத்துல கேட்குறாரு. ஸோ பிலீவ் த லார்டு. எப்படி பிலீவ் த வேர்டோ அதே போல் பிலீவ் த லார்டு. கர்த்தரை அப்படியே நம்புறது. எனக்கு அவர் செய்வார். இந்த குருடை வந்து கேட்பான், ஆண்டவரே என் கண்ணை திறக்கணையா. அவர் கேட்பார், எனக்கு இதை செய்ய வல்லமை உண்டு, நீ நம்புறையா அப்படின்பார். ஸோ ஸ்பாட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பார்வையை பெற்றுக்கொள்வார்கள். அடுத்தாப்பில் நம்ம பார்க்குறோம், எப்போல்லாம் இந்த ஹீலிங் நடக்கலோ அப்போல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ரீச்சிங் த கிங்டம் ஆஃப் காட். ஹீலிங்கில் அடுத்த ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, நாம் தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள். ஏன் நம்மளை ஆண்டவர் ஹீல் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. ஸோ ஹீலிங் ரொம்ப முக்கியம், அதே நேரத்தில் கிங்டம் ரொம்ப முக்கியம். நாம் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். அப்போ நான் ஹீலிங் கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பிறகு நான் கிங்டம்க்கு வேலை பார்க்கணுமே தவிர என்னுடைய காரியங்களை நான் மூழ்கி போயிடக்கூடாது. தேவன் என்னை எதற்காக அழைத்தாரோ அதில் நான் நிற்கணும். ஏன்னா இது ஒரு கிங்டம் பிரின்சிபிள். நாம் ராஜ்யத்துக்குரியவர்கள், இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. எனவே ராஜ்யம்னா என்ன, ராஜ்யத்தில் என்ன காரியங்கள் இருக்குது, ஜீசஸ் அதை என்ன சொன்னார், ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் ரிலம். அதில் நம்ம ஈடுபடணுன்னு ஆண்டவர் விரும்புவார். அப்படிங்கும்போது நம்முடைய ஹீலிங் வந்து அது மேனிஃபெஸ்டேஷன் ஆகி அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தாப்புல நம்ம பார்க்குறோம் அவர் டிசையர். அதை நம்ம தெளிவாக படித்தோம் கடந்த வாரங்களில். என்ன அப்படின்னா நம்முடைய விருப்பம் ஹீலிங்கில் மிக முக்கியமான ஒரு காரியம். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன், வயசான ஆட்களை பார்க்கும்போது அவங்க அப்படியே நடக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. ஆனால் அதில் ஹீல் ஆகணுன்ட்டு அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. டாக்டர் சொல்லிட்டாரு இனிமேல் இது இப்படி தான். அப்படி கிடையாது. 18 வருஷம் கூனியாக இருந்தேன் அந்த அம்மா. அட்ஜஸ்ட் பண்ணலை, சஸ்டெயின் பண்ணலை, சமாளிக்கலை. திரும்ப வேணும் அப்படின்ட்டு அப்படி அதில் ஸ்ட்ராங்காக நம்ம விரும்பணும். தாவீதுக்கு பிரச்சனை வந்துச்சு, சிக்கலாக்களை கொள்ளையடிச்சிட்டாங்க எல்லாரும் கொண்டு போய். அப்போ தாவீது அழுறான், பலன் இருக்கு மட்டும் அழுதாச்சு. உடனே நம்ம பிரசங்கிமார் அல்லது நம்ம என்ன சொல்லுவோம், பிரதர் இப்படி சமாளிக்கணும் பிரதர், பாடு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி தான் என்ன நம்மகிட்டருந்து போனாலும் கர்த்தர் தருவார் பிரதர், அப்படி விசுவாசிங்கன்னு சொல்லி அதை சஸ்டெயின் பண்ணிடும். ஆனால் தாவீது என்ன பண்ணுறான் அப்படி தெரியுமா, ஆண்டர்கிட்ட போய் நின்று கேட்டு அதை ஃபாலோ பண்ணி ஆண்டவனுக்கு அழகான சில காரியங்களை கைட் பண்ணுறார். திரும்பியும் போய் தான் இழந்த பிள்ளைகள், மனைவி மற்றும் எல்லாரையும் மீட்டு கொள்வான். இந்த ஹேபிட் நமக்கு இருக்கணும். ஸோ அதனால் இந்த ரொம்ப வருஷமாயிட்டு, ஏன்னா பிசாசு நம்மளோட வந்து கொள்ளையடிச்சிட்டான். அது ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், அல்லது உறவுகளாக இருக்கலாம், அல்லது நம்ம பேராக இருக்கலாம், நற்பேராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இழந்து போனதை தேட வந்தார் ஆண்டவர். நம்மளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து
விருப்பப்படணும், இழந்ததெல்லாம் மீட்கப்படணும் அப்படின்ட்டு உங்களுடைய கரத்தில் ஆண்டவரே நான் இதை விரும்புகிறேன்ட்டு நீங்கள் விரும்பும்போது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுறார். ஒருத்தனுக்கு 38 வருஷமாக வியாதி இருக்குது, அவன்கிட்ட போய் கேட்குறார், சுகமாக வேண்டுமென்று நீ விரும்புகிறாயா? டு யூ வாண்ட் டு பி வெல்? பிரியமானவர்களே, அந்த சோசன் பிக்சர் படத்தில் அதை எடுத்துருமா. அவன் வந்து செப்பனியாவில் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அதில் தான் கடைசியில் இருக்கும், மேசியா வந்து முடவனை நடக்க பண்ணுவாருங்கிறது. அவன் மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கான், தியானிச்சிட்டு இருக்கான். ஆனால் அவன் உள்ளான இருதயத்தில் பைபிள் படிக்கிறான். ஆனால் எனக்கு அந்த ஹீலிங் நடக்கும், நான் நடப்பேன் அப்படிங்கிற ஃபெய்த்து கிடையாது. நமக்கு நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. நல்ல பிரசங்கம் பண்ணுவோம், இயேசுநாதர் ஓமைகளையும் அற்புதங்களையும் எடுத்து படிப்போம், தியானிப்போம், நல்ல பிரசங்கம் பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து வியாதியிலையும் தரித்திரத்துலேயும் கடல்லையும் பலவீனத்துலேயும் நின்றுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம விரும்புகிறதில்லை. உங்களுக்கு ஒரு விருப்பம் வேணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், வியாதி இல்லாமல் நான் வாழணும், கடன் இல்லாமல் வாழணும், எந்த பற்றாக்குறை இல்லாமல் நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக வேணும். அது ஹீலிங் மாத்திரமல்ல, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அது மிக முக்கியமான ஒரு ஏது. அடுத்தாப்பில் படித்தோம், ஹெல்ப் மை அன்பிலீஃப், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். இது ஒரு தகப்பனுடைய கதறல். ஆண்டவர் அதுக்கு இறங்கினார். நிறைய நேரம் நம்முடைய பிரச்சனை என்னது அப்படின்னா, நம்முடைய மைண்டில் இருக்கிற குப்பை தான். அன்றைக்கி நான் தூத்துக்குடிக்கு போகும்போது நிறைய இடத்துல ஒரு வாசகம் பார்த்தேன், பஸ் ஸ்டாண்டில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, எனது குப்பை எனது பொறுப்பு, எனது குப்பை எனது பொறுப்பு. எப்படி வெளியே குப்பை கிடக்கிறது அல்லது குப்பையை போடுறது ஏன் பொறுப்போ அல்லது க்ளீன் பண்ணுறது ஏன் பொறுப்போ, அதே போல் என் ஆத்துமாவை சுத்தமாக வச்சுக்கிடுறது என் பொறுப்பு. என் மனதையும் என் இருதயத்தையும் நான் வந்து அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நான் ஹீலிங்கில் இருக்கிறேன், ஹீலிங் எனக்கு வேணும். ஆண்டவர் வந்து இருதயத்தை தான் பார்க்குறாரு. பொதுவாக இன் ஜென்ரல் நம்ம பைபிள் படிக்கும்போது நம்ம அப்படி தான் படிக்கிறோம். பைபிள் படிக்கும்போது நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். அதனால தான் நீதிமொழிகள் சாலமோன் நிறைய விஷயங்கள் எழுதுகிறார். ஏன்னா அவர் வந்து ஸ்பிரிட்டில் ஆண்டவரோடு இருந்தது மாத்திரமல்ல, தேவனே கொடுத்த ஒரு ஞானம் ஒரு அழகாக எழுதி வச்சிருக்கிறார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஏன்னா அந்த காற்று தான் மெயின். அங்கேருந்து தான் ஃபெய்த் வரணும், அங்கேருந்து தான் லவ் வரணும், அங்கேருந்து தான் ஜீவன் உண்டாகணும். அப்போ அதுக்கு மெயின் சோர்ஸே அந்த காட்டு. அப்போ அந்த காட்டை வந்து நல்ல காரியத்தினால் நிரப்பணும். விசுவாசத்துக்கு அடுத்தது அன்புக்குரியது. ஸோ அதான் போல் அழகாக எழுத, ஒரு புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போ மனசும் ஹார்ட்டும் இந்த மாதிரி மாறும்போது நம்முடைய ஆத்மா வந்து நல்ல ஃப்ரெஷ் ஆகும். ஸோ உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறதுங்கிறது அதான். எனவே நம்முடைய அன்பிலீஃபு, அதுக்காக தான் நம்ம தேவனோடு தனித்து உட்கார்ந்து மெடிடேட் பண்ண வேண்டியது. மெடிடேட் பண்ணி நம்முடைய ஹார்ட்டை ஹீல் பண்ண வேண்டியது. அப்போ நம்முடைய அவிசுவாசம் வந்து குறையும், விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும். தனித்து தேவனோடு உட்கார்ந்து நம்முடைய ஹார்ட்டு, அதில் எவ்வளோ கசப்பு இருக்குது, எவ்வளோ வைராக்கியம் இருக்குது, எவ்வளோ எரிச்சல் இருக்குது, பிறரை ஜட்ஜ் பண்ணுறோம், மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறோம், நாம் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த இருதயம் வந்து ட்விஸ்ட் ஆயிரும். அந்த இருதயம் வந்து ஒர்க் அவுட் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எனவே அந்த ஹார்ட் ப்ராசஸ் வந்து
நெடுகவே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் தாவீது திரும்ப திரும்ப சொல்வார், ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும், ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது. உங்களுடைய சமூகத்தில் எப்போதும் பிரீதியாக இருப்பதாக, டெய்லி பிரியமாக இருப்பதாக. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து திரும்ப 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 உங்கள் மைண்டில் வர வேண்டியது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ளே என்ன வச்சுருக்கீங்களோ அதான் வெளியே வரும். அதனால தான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு நீதிமொழிகளில் நம்ம படிக்கிறோம். ஸோ அதுதான் நம்முடைய ஃபெய்த் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால தான் நீங்கள் ஷார்ட்ஸு பார்க்குறதோ, வாட்ஸ்அப் பார்க்குறதோ அல்லது யூடியூப் பார்க்குறதோ எதுவுமே தவறு இல்லை. ஆனால் இந்த குப்பைகளை நீங்கள் மண்டையில் போடும்போது அது சீடாகி விதையாகி உங்களுக்குள்ள அவிசுவாசத்தை முளைக்கப்படும். எதை நீங்கள் பார்க்குறீங்களோ, எதை நீங்கள் கேட்குறீங்களோ, எதை நீங்கள் ருசிக்கிறீங்களோ, எதை நீங்கள் அதிகமாக விரும்புகிறீர்களோ அது உங்களுக்குள்ள விதையாக ஊன்றப்பட்டு அது பிறகு செடியாக வளர்ந்து மரமாகி பிறகு அது கனி கொடுத்து நீங்கள் பிறருக்கு அந்த விதையை விதைச்சிட்டு போயிடுவீங்க. அதனால தான் ஒரு சின்ன கசப்பு வரும்போதே உஷாராகணும், ஒரு சின்ன எரிச்சல் வரும்போது உஷாராகணும். அதுக்கு தான் நம்ம தனியாக உட்காந்து நம்ம பாடியில் வந்து கொஞ்சம் சாப்பிடாமல் உட்காந்து, அதுக்கு பேர் தான் பாஸ்டிங். செல்ஃபோனெல்லாம் தூர வச்சுட்டு ப்ரெசன்ஸில் உட்காரும்போது அந்த ஹார்ட்டு கீழாகும். ஹார்ட்டு கீழாகும்போது அந்த தழும்புகளால் குணமானீர்கள்ங்கிறது அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். அந்த வேர்ட் ஆஃப் காடு நமக்கு வந்து அப்படியே வந்துடும். ஸோ அதையும் நம்ம படிச்சிட்டோம். அடுத்தாப்பில் கடந்த வாரங்களில் பார்த்தோம், இந்த மாதிரி ஹார்ட் ஹீலிங் வரும்போது மிக முக்கியமான மேட்டர் வந்து நம்ம இருதயம் லவ்வில் நிரம்பணும். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார், காட் இஸ் லவ். ஏன்னா லவ் இருக்கிற இடத்துல தான் ஜீவன் உண்டாகும். ஏன்னா ட்ரினிட்டி லவ்வாக இருக்காங்க. பிதா குமாரனை நேசிக்கிறாரு, குமாரன் ஆவியானவரை நமக்கு தருகிறார். அது அவங்க ட்ரினிட்டிக்குள்ளே ஒரு நாள் கூட கசப்போ எரிச்சலோ கிடையாது. அவங்க அந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்காங்க, அந்த அளவுக்கு அதர் சென்டர்டாக இருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஃபெல்லோஷிப்பாக இருக்காங்க. எனவே காட் இஸ் லவ். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது. லவ்வில் ஆப்ரேட் ஆகும்போது தான் நமக்குள்ளே ஜீவன் உண்டாகும். ஜீவன் வரும்போது அது மரணத்தை விடுது. அது ஒரு பற்றாக்குறையாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் உங்கள் காட்டு வந்து சரி ஆக 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 ஜீவனை நீங்கள் பிறப்பிக்கிறவங்களா மாறிடுவீங்க. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. அதனால தான் எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவ், ரிலேட்டட். இது வச்சா அப்படி, இதை வச்சா அப்படிலாம் கிடையாது. எல்லாமே உங்களுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கணும். விருப்பம் இருக்கணும், வாஞ்சி இருக்கணும், வேர்ட் ஆஃப் காட் இருக்கணும், தனித்து உட்காரணும், ஹார்ட் ஹீல் ஆகணும், லவ்வில் ஆப்ரேட் ஆகணும். எதை செஞ்சாலும் லவ்வில் பண்ணணும். அது ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறோமோ வேலை செய்கிற இடத்துல எதை செய்தாலும் அன்போடு செய்யுங்க. அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, தீங்கு நினையாது, சினமடையாது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். பவுல் அப்படி தான் ஏங்கிட்டு இருந்தார். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுது அப்படின்னு சும்மா சொல்லலை, அவர் நெருக்கி ஏவுது அப்படி. அதனால தான் அவர் ஊழியம் செஞ்சார். யாருமே அவரை போய் நீ ரிப்போர்ட்டு தான், இல்லைன்னா உனக்கு நாங்கள் வந்து பணம் அனுப்புகிறோம், இந்த சோழியில் நம்ம கண்டுபிடிச்சது ஒன்றே ஒன்று தான் அவருக்கு தெரியும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்ப வேண்டியா. எதுவுமே என்னை பிரிக்காது தேவனுடைய அன்பை விட்டு. இந்த லவ் மட்டும் நமக்கு வந்துட்டு அப்படின்னா ஜீவன் உண்டாயிரும். ஜீவன் உண்டாகும்போது நம்மகிட்ட இருக்கிற கசப்பு, வைராக்கியம், தோல்வி, பற்றாக்குறையெல்லாம் அடித்து இந்த வெள்ளம் மாதிரி பேர். அந்த வெள்ளம் நமக்குள்ளே அடித்து வெளியே போயிடும். கடைசியாக கடந்த வாரத்தில் பார்த்தோம், நமக்கு ஒரு ஜீல் வேணும், வைராக்கியம். நான் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், அநேகர் ஆசீர்வாதிக்கப்படுறதில் நான் விரும்பணும், அநேகரை ஹீல் பண்ணணும், ஹார்ட் ஹீல் பண்ணணும், பாடி ஹீல் பண்ணணும், தரித்திரத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும், என்னுடைய சமுதாயத்தை நான் ஆசீர்வதிக்கணும், என் கிராமத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், அடுத்த தலைமுறைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதில் ஒரு ஜீல் இருக்கணும். 1ஆப்புலேருந்து 5ஆப்பு நம்ம படிச்சிருக்கோம். அந்த பள்ளிக்கூட டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். அந்த நன்றி உணர்வு.
உங்களை யார் படித்து வளர்த்து ஆளாக்குனாங்களோ அந்த பெற்றோருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். உங்களை உண்டாக்குன ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அதில் ஒரு வைராக்கியம் இருக்கணும். இந்த தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் நமக்கு அந்த ஹீலிங் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணு, மறந்துடக்கூடாது. பிரியமானவர்களே, இது ஒரு பைபிள் டீச்சிங், சத்திய நேர நிகழ்ச்சி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் எல்லாவற்றையும் அலசி பார்த்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் அதில் நங்கூரமிட வேண்டும். ஸோ பைபிளில் போட்டிருக்கு ஓகே, ஆனால் அந்த பைபிளை தாண்டி பைபிள் எப்போதுமே கிறிஸ்துவ தான் காட்டும். மதுரை 150 கிலோமீட்டர்னால் அந்த கை காட்டியே ஒருத்தன் கட்டி பிடிச்சிட்டு நடந்தான்னா மதுரை போக முடியாது. இந்த கை காட்டி காட்டுற இடத்த நோக்கி பயணிக்கணும். அதே போல் வேதம் ஒரு கண்ணாடி, அது கிறிஸ்துவ தான் நமக்கு காமிக்கும். டெய்லி நான் இயேசுவை போல் மாறிட்டு இருக்கேனா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ண ஒரு காலகட்டத்தில் உங்கள் மைண்ட் ரினிவல் ஆகி ஹார்ட் ஹீல் ஆகி ஜீசஸ் இந்த பூமியில் எப்படி இருந்தாரோ அப்படி நாம் இருக்கோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடும். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஃபீலிங் ஃப்ரீக்குவென்சி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் எங்கே போனாலும் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஒரு வார்த்தை சொன்னாலே அதில் ஜீவன் உண்டாயிடும். உங்களுடைய ப்ரெசன்ஸ், உங்களுடைய பிரவேசம் அங்கே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதம் 122 அப்படி தான், நம்ம 122 தான் அப்படி தான் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? அங்கே அவர் ஆசீர்வாதத்தின் ஜீவனை ஊற்றுகிறார். அப்போ எங்கெல்லாம் நம்ம இருக்கிறோமோ அங்கே ஒரு ஒன்னஸ் வரும். சகோதரர்கள் ஒற்றுமையாவாங்க, குடும்பங்கள் ஒற்றுமையாகும், ஊழியங்களில் ஒரு ஒன்னஸ் உண்டாகும். அப்படி உண்டாக ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஸோ பிரியமானவர்களே, எனது குப்பை எனது பொறுப்பு. அந்த குப்பைகளை வெளியே போடுவோம். அது ஒரு கசப்பாக இருக்கலாம், வைராக்கியமாக இருக்கலாம், அல்லது 38 வருஷ பலவீனமாக இருக்கலாம். தூக்கி தூர போடுங்க. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். ஒரு தகப்பனை போல் அவர் இருக்கிறார், ஒரு தாயை போல் இருக்கிறார். இவ்வளோ நல்ல ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் ஏன் சோர்ந்து போகணும்? தேவன் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். தொடர்ந்து நாம் இந்த ஹீலிங் ஃப்ரீக்குவென்சி, பிறருக்கு நாம் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பது என்பதை குறித்து அடுத்த வாரத்தில் படிப்போம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். திரும்ப திரும்ப ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர். இந்த பூமியிலே நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது உம்முடைய சித்தம். ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்கிறீர். நன்றி. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஹார்ட்டில் ஹீல் ஆகி சரீரத்திலும் ஆண்டவரே சுற்றுப்புறங்களில் அவர்கள் இருக்கிற இடங்களிலே ஆசீர்வாதமான பாத்திரத்தின் வாய்க்காலாய் மாறி போகும்படி நாங்கள் பேசுகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.